சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பள்ளி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியாதை சுமந்து அலைந்தேன். பள்ளி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியாதை சுமந்து அலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அல்லேலூயா. வியாதியுள்ள பிள்ளைகள் தான் ஜீவிக்கிறாங்க. வியாதியுள்ள எல்லா மக்களுக்கும் நிம்மதி கொடுத்து சுகத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு ஒரு பிள்ளைகள் வியாதியோடு வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். அதை ஜீவிக்கிற நேரங்களில் என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பார், எரிகோ நாகர் வீதி தனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நாகர் வீதிதனிலே. ஆண்டவரே, எரிகோ நாகர் வீதிதனிலே குற்றியினால் குறைவாய் கிடந்தவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு காயப்பற்றி குணப்படுத்தி சத்திரத்தை கொண்டு போன அன்பின் ஆண்டவரே, பாண்டிச்சேரி தெருவில் இருந்த மக்கள் ஐயா, இந்த தெருவில் தான் நான் வாழ்ந்தேன், இந்த தெரு தான் எனக்கு சொந்தம் என்று சொல்லி தெருவில் கிடந்த மக்களாக காயப்பட்ட நிலைமையில, வியாதிப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா, இவர்களுக்கு ஒரு சுகம் வேண்டும் ஆண்டவரே. எரிகோ நகர் வீதியிலே கிடந்தவனை குணமாக்கின கர்த்தர் இந்த நேரத்தில் மத்தியில வந்து இவர்களை குணமாக்கும்படி பிறந்த நாள் அன்று ஜெபிக்கிறப்பா. நெஞ்சு வலியோடு ஐயாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக, நெஞ்சு வலி குணம் அடைவதாக, வாழ்வுகள் வேலை செய்வதாக, எல்லா பலகீனங்களும் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக தகப்பனே. அது நெஞ்சு வலி இருந்திடம் தெரியாமல் மறையட்டு வாங்குவது, மறையட்டு வாங்குவது. வயிற்று வழியினால் கஷ்டப்படுகிறவர்கள் காட்சி வைக்கிறேன் ஐயா. வயிற்று வழியை பல சோறு சாப்பிட்டு பலவிதமான சாப்பாடுனால என் வயிறே புண்ணாயிருச்சு, புண்ணாயிருச்சுயா. நான் வயிற்று வழியோடு இருக்கிறேன் சொல்லி கடை இருக்கிறேன் பிள்ளைக்கு வயிற்று வழியிலிருந்து விடுதலை தருவீராக, வயிற்று வழி சுகமாவதாக, வயிற்று வழியில் அற்புதம் நடக்கும் என்று ஜெபிக்கிறேன். வயிறு சுகமாகுது. யாரெல்லாம் வயிற்றுல கையில ஜெபம் பண்றாங்களோ அவங்க வயிற்றை தொட்டவங்க வயிற்று வலி இப்பொழுது மாறுவதாக, வயிற்று வலி மாறுவதாக. ஆண்டவரே, இது இருதய வலி, நெஞ்சு வலி ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே ஈரல்ல பித்தப்பையில கல்லு வேதனைப்படுத்துதையா. எனக்கு சுகம் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அப்படி கவலைப்பட பிள்ளைகளுக்கு சுகமே கொடுப்பீராக. கிட்டி வேலை செய்யாத பிள்ளைகளுக்கு கிட்டி வேலை செய்வதாக. அந்த கிட்டில கல் இருக்கிறது, அது இவருடைய வரல, எனக்கு கஷ்டப்பட்ட வார்த்தை அப்படிங்கிற மக்களுக்கு இப்படி அற்புதம் செய்யும். அதே சமயத்தில் அந்த தலைவலி இருக்கிற மக்களுக்கு தலைவலி குணமாக்குங்கப்பா. பணியில நனைஞ்சு 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 ஆண்டவரே, ஒரு தங்க இடம் இல்லாதபடிக்கு ராத்திரெல்லாம் பணியில் நனைகிறாங்கப்பா, பகலெல்லாம் வெயில்ல சமைக்கிறாங்கப்பா.
தலையில காணப்படுகிற வேதனைகள் மாறட்டையா, தலையில வேதனைகள் மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவையான கிருபையினால அவன் தலைவரை குணமாக்கும்படி ஜெபிக்கிறேயா. பரிபூர்ண சுகமாகட்டும் ஆண்டவரே, பரிபூர்ண சுகமாகட்டும். கால் வலி கொடுக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். காலில் விரனே இல்லை ஆண்டவரே, நடந்து 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 இங்க போனாலும் வண்டி இல்லை, இங்க போனாலும் ஒரு பஸ் வாகனம் கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்களே. நடந்து 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 கால்களை பலனே இல்லாம போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கால்களை பலத்தை கொடுங்கப்பா, கால்களை பலத்தை கொடுங்கப்பா, கால பலத்தை கொடுங்க. நரம்புகள் பலப்படுவதாக, எலும்புகள் பலப்படுவதாக சுவாமி. கண்வழி கண்ணில் சரியான பார்வை, கண்ணு மங்கி மங்கி போகுது மாஸ்டர். கண்ணில் சுகம் கிடைக்கிறது, கண்ணில் கை வைத்து ஜெபம் பண்றவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. கண் பார்வை சுகமாகட்டும் ஐயா, கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான அதுவரை இருளான நிலைமை ஒளியாக மாறுவதாக கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதி குணமாகட்டும் ஆண்டவரே, கட்டிகள் குணமாகட்டும் ஆண்டவரே, புற்றுநோய் குணமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா நோயும் இப்பொழுது குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வீசிங் போகணும், இருமல் போகணும், அது எல்லா ஆஸ்துமா நோயையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். மூச்சு விடப்படி ஆடுபடி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நல்ல மூச்சு விடக்கூடிய கிருபை தருவீராக, நல்ல சுவாசிக்கிற கிருபை தருவீராக. கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேயா. பிறந்த நாள் அன்று என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், வியாதி சுகமாகட்டும், கண்ணை துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. காது கேட்காத பிள்ளைகள் காது கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே. காது வழித்தவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அற்புதம் செய்கிறாங்க. முதுகு வழியில கஷ்டப்படுறவர்களுக்கு முதுகு வழியை குணமாக்குங்கப்பா, முதுகு வழியை குணமாக்குங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நோய்கள் இருக்கிறது ஆண்டவரே, அந்த நோய் அவங்க சொல்லிக்கிறாங்க, அந்த நோயெல்லாம் இன்னைக்கு மாறணும், அந்த நோயெல்லாம் மாறணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா நோயை குணமாகி நீங்க பரிபூர்ண சுகமாகும்படியாக ஆண்டவரே நீ கிருபை செய்வீராக. கிருபை உங்களுடைய காயப்பட்ட கரத்தை படுவீராக. உங்களுடைய காயங்களால், உங்களுடைய தழுவுகளால் உங்களுடைய பிள்ளைகள் குணமாவார்களாக. இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகள் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் பிள்ளைகள் பாவங்களை கழுவட்டும், வியாதிகளை கழுவட்டும் ஆண்டவரே. வலிகள் நீங்க சுகமா இருக்கட்டும். தோல் வியாதி, அங்க சொறி சரங்கு, அண்ணன் எல்லாம் சொறி சரங்கு வியாதி, தோல் வியாதி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. படைகள் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டு சாமி, அற்புதம் நடக்கட்டு சாமி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அம்மாவாருக்கா ஜெபிக்கிறேன். அவ கட்டுப்போய் வியாதி குணமாக்கும், மார்பக புத்த வியாதி குணமாக்கும். கால் ஒடிச்சு வச்சு மாஸ்டர், காலில் காயம் இருக்கு, வியாதி குணமாகட்டும். எல்லா காயங்களும் மாறட்டும், நோய்கள் நீங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆசீர்வதி. இரவுல தூக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல தூங்கி எழுந்து கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவே உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை சமாதானம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த சுகத்தை எடுத்துக்கொண்டு பின்னாவே. ஆமென் ஆமென். நசுகமானே நசுகமானே புண்ணியரே காயங்களால், நசுகமானே நசுகமானே புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். கருப்புறமெல்லாம் வழியோடு இருக்காரு, அந்த சுகமாக இருக்காரு. அந்த உட்கார்ந்தாவே நம்மளுக்கு கொடுத்தார். ராமஜெயத்தை இயேசு தொட்டிருக்கிறாரு. அதனால தான் குணமாயிருக்கு. வடகொரியாவுக்கு போகிற நேரத்தில் அந்த வடகொரியாவில் யுத்தம், தென்கொரியாவில் அமைதியாக இருக்கிறாங்க. அதனால் வடகொரியாவில் இருக்கிற அந்த தாய் எனக்கு 9 மாதம் பிள்ளையோட வயிற்றுல குழந்தையோட வந்தாங்க. அந்த பாலத்துக்கு மேலே வந்த உடனே ஒரு பாலத்தை தாண்டி வராங்க. அப்போ அது உடனே பிரச்சனை வழி வந்துச்சு. அந்த வழி வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாலத்துக்கு அடியில் போய் குழந்தை பிற போயிட்டாங்க. பாலத்துக்கு அடியில் மறைவாக போயிட்டாங்க. ஆனால் பயங்கரமான பனி,
எக்கச்சக்கமான பனி ஊற்றிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த அருமையான தாயார் அந்த குழந்தை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்தா குளிராத பிள்ளைக்கு தாங்க முடியாத கொடுது. அப்போ நீர் ஊற்றுது. கொரியாவுக்கு போனீங்கன்னா கொரியாவில் மழை பெய்கிற மாதிரி பனி பெய்யும். அப்போ அப்படியே வேலையோடு இருக்கும்போது இந்த தாய் என்ன இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்காக தந்தைய மேலாடைய எல்லா ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த குழந்தைய சுற்றிக்கு பாதுகாக்க அப்பயே குழந்தை அழுகு, அப்பயே அழுகு. அப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் கழித்து அந்த குழந்தைய சுற்றி பாதுகாக்கிறதுக்கு உடம்புக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் கழிட்டு அந்த குழந்தைய சுற்றி வச்சுட்டாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆனால் குடு இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா குடு தாங்க முடியல. ஒரு ட்ரெஸ் என்ன ஆச்சு, அந்த அம்மா இறந்து போச்சு. மறுநாள் காலையில் அந்த இடத்துல வந்து 2 மிஷினரிமார் ஊழியக்காரங்க, இந்த மாதிரி ஊழியக்காரங்க இந்த பாலத்து மேலே கணவன் மனைவி நடந்து வராங்க. கீழே குழந்தை சத்தம் கேட்குது. ஏன்னா குழந்தை சத்தம் கேட்குறது கீழே பார்த்தா அழகான குழந்தை அழுதுக்குது. பக்கத்தில் அம்மா செத்து கிடக்குறாங்க, துணிமணியே இல்லாமல். அப்போ அந்த ஊழியக்காரன் கண்டுபிடிச்சாங்க, ஓ இந்த குழந்தையை காப்பாற்ற அந்த அம்மா தன்னுடைய எல்லா துணியும் என்னச்சு அழைச்சி வச்சு பாதுகாத்துட்டாங்க. என்ன அன்புள்ள ஒரு தாயின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரங்க என்ன பார்த்தாங்க, அந்த ஊழியக்காரங்க அந்த குழந்தைய எடுத்து பாதுகாத்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க. இந்த அம்மாவை கொண்டு அடக்க மாட்டாங்க, எடுத்து கொண்டு போய் மண்ணை தோண்டி கொண்டு போச்சுட்டாங்க. நாட்கள் கடந்துச்சு, 3 நாள் ஆச்சு. இந்த பிள்ளை பையன் ஆகிட்டான். அப்போ கேட்குறான், அப்பா அம்மா எங்கள் அம்மா யாரு, அப்பா யாரு? அப்போ அப்பான்னு தெரிஞ்ச அம்மா தெரியும். இந்த மாதிரி அம்மா நம்ம காப்பாற்றுறதுக்காக என்னையே தியாகமாக செத்துட்டாங்க. துணிமணியெல்லாம் கழித்து உன்னை கொடுத்து உன்னை பாதுகாத்தாங்க, அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த கூடியக்கார காசு சொன்னார். அப்போ அம்மா கல்லறையில் நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடி போய் அவங்க அம்மா கல்லறை போய் பார்த்தோம். நாங்கள் என்ன பண்ண மனசில் என்ன ஆச்சு தெரியல. உடனே தனியாக துணிமணிலாம் கழட்டிட்டான். எல்லாம் அம்மா மேலே, அம்மா கல்லறை மேலே வச்சு ஒரே அழுதான். அம்மா நீங்கள் எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக உங்கள் துணிமணிலாம் கட்டிக்கலாமா, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் அந்த அன்பு எனக்கு மறக்க முடியாது. இப்போ ஏன் ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கட்டி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன செஞ்சாங்கன்னா அதுதான். அப்போ அந்த ஊழியக்காரங்க பொதுவெல்லாம் பார்த்தாங்க, ஆண்டவரே செய்த ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியம் இதான். நல்ல கவனம், இயேசு கிறிஸ்து நம்ம காப்பாற்றுறதுக்காக அவருக்கு ஜீவனை கொடுக்கப்படல, நம்ம காப்பாற்றுறதுக்காக அவர்கிட்ட ஜீவனை கொடுக்க. சரியா, நல்ல கவனிங்க. நம்ம குழந்தை மாதிரி இருக்கிறோம். இந்த உலகத்தில் பாவம், நோய், பேய், பிசாசு எல்லாம் நம்மளை தாக்கும் போது நம்ம காப்பாற்றுறதுக்காக இயேசு தன்னையே இழந்தார். அதுதான் நம்மளுக்கு. அது மாத்திரம் இல்லை, நல்ல கவனிங்க. ஒரு சின்ன தம்பி ஒரு நாள் எங்கள் அப்பா போட்டாவே பார்த்து கண்ணீரோடு அழுதுருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த அப்பா பார்த்து, அப்பா இறங்கி வர மாட்டீங்களா, அந்த என்னை வந்து உங்கள் மடியில் தூக்கி உட்கார வைக்க மாட்டீங்களா. அந்த அப்பா இறந்து 2 வாரம் ஆகுது. இந்த அப்பா இறந்து 2-3 வாரம் தான் ஆகுது. அந்த பிள்ளைக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, அந்த பிள்ளை தூக்கி சுமக்க யாரும் இல்லை. அந்த தம்பி எனக்கு அந்த போட்டோ பார்த்துட்டு வெளியே விட்டுருவேன், சாப்பாடு கூப்பிடலாம். நல்லா கவனிங்க. அந்த தம்பி அந்த போட்டோ பார்த்து அழுதுட்டே இருக்கான். அப்பா இறங்கி வாங்கப்பா, எனக்கு தூக்கி சுமக்க யாரும் இல்லை, எப்பப்பா வருவீங்க. சின்ன பையனுக்கு தெரியாது அப்பா இறந்து போயிட்டாரு, வரமாட்டாரு. ஆனால் போட்டோ பார்த்துட்டு அழுகிறான், அப்பா என்னைக்கு இறங்கி வருவீங்க, எனக்கு எப்போ சொல்லுங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு கைகளோடு அழுதானா. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை எப்போ வருவீங்கப்பா, என் கண்ணீர் தொடர்ந்து நீங்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. உங்களை மாதிரி ஏழ்மையில வறுமையில வாழ்ந்த ஒரு லாசர் இருந்தார். அந்த ஆள் லாசர். அதனால அந்த பணக்காரன் ஒன்றும் கவனிக்கல, எப்பா சாப்பிட்டான் ஏன் வாங்கல ஒன்று வாங்க கேட்கல. ஆனால் பெரிய பணக்காரன், பெரிய காரில் வருவார் போவார். ஆனால் அந்த ஆளை கவனிக்கவே இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட போடல. ஒன்றும் அந்த பிச்சைக்காரன் அந்த வாழ்ந்த வாசலை கடந்தார், இறந்து அவருக்கு பேர் மேலாம் பருவார். நாயெல்லாம் வந்து அந்த சீல் வழியை நக்கிட்டு நாய். அவ்வளோ பயங்கரமான ஒரு, நீங்களாம் பரவாயில்ல நல்லா இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஆளுக்கு லாசருக்கு அப்படி இல்லை, உடம்பெல்லாம் குப்பரமாக இருக்குது, சீல் அப்படியே ஊற்றிட்டு கிடக்கும், சாப்பாடுக்கு ஒரு வழி இல்லை. அவர் அப்படியே பணக்காரன் வீட்டு வாசலில் வீட்டு வந்துருப்பார். பணக்காரன் ஏதாவது உதவி செய்வார், அவர் திரும்பி போவார். இப்படி
ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆனா ஒரு நாள் என்னாச்சுன்னா அவர் இறந்து போயிட்டார். அந்த பிச்சைக்காரன் இறந்து போனோம்னா அந்த பருவோட இருந்த மனுஷன் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த ஆத்மா வந்து உயிரை எடுத்து போயிட்டார். நேர பர்வத்துக்கு கொண்டு போயிட்டார். இவரை கொண்டு போய் சாதாரணமா முனிசிபாலிட்டிக்காரங்க அடக்க மாட்டான். ஆனா அந்த ஆத்மா உயிர் இருக்கு பார்த்தீங்களா, அது நேர பர்வத்துக்கு போயிடுச்சு. அங்க போய் ஆபிரகாம் மடியில கொண்டு விட்டாங்க. அங்க பார்த்தா ஒரே சந்தோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம். அங்க தேவனுடைய பரிசுத்த சமூகம். இங்க பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரே தூதர்கள் சிறகு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஏசப்பாங்க இருக்கிறாரு. அங்க ஒரு கண்ணீர் கவலையே கிடையாது. அவ்வளவு ஆனந்தமா இருக்குது. லாசர் அங்க போயிட்டாரு. அங்க போய் இருக்கிறார். இந்த 7 பிச்சைக்காரன் அங்க போய் இருக்கிறார். அவரை ஆண்டவர் ஆத்து சேர்த்தாரு. அங்க வெடிச்ச கண்ணீர், அங்க பட்ட வேதனைகள்லாம் சேர்த்தாரு. அந்த பணக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த யார் வீட்டு வாசல படுத்து இருந்தாரு அந்த லாசரு, அந்த பணக்காரன் ஒண்ணா மறிச்சார். மறிச்சா ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட கும்பல் வந்துருச்சு. எல்லாரும் வந்து பாட்டு எல்லாம் பாடி பயங்கரமான சந்தன கட்டை எல்லாம் வச்சு பயங்கரமா அடக்க மாட்டாச்சு. அவர் இறந்து போயினார். ஆனா எங்க போச்சு? பிசாசு கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. எங்க போச்சு? நரகத்துக்கு வேகுது. எப்படி வேகுது? அப்படியே நெருப்பு பயங்கரம் வேகுது. அப்படியே பாத்தீங்கன்னா புழு, இந்த கேன்சர் புழு பாத்தீங்கன்னா, கேன்சர் வந்து அதுக்கு புழு வந்து அக்னியை போட்டாலும் சாகாது. அது பயங்கரமான கேன்சர். அந்த அந்த கிருமி அது மாதிரி புழு நிறைஞ்ச இடம் தான் இது நரகம். அக்னி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும். அந்த புழு சாகடிக்க முடியாது. இன்னைக்கு கேன்சர் வந்துச்சு, ஏன் சாகுறாங்க? அதை வந்து யாரும் சாகடிக்க முடியாது. அப்படியே கரண்ட் வச்சு தீப்பாங்க பாத்தீங்கன்னா, கரண்ட் வச்சு தீச்சிருவாங்க. அப்ப கூட அது இன்னொரு போயிடும். இங்க வச்சு தீச்சா இங்க வந்துடும், இங்க வச்சு தீச்சா இங்க வந்துடும். அது கொல்லாத புழு. அதுதான் எங்க இருக்கு? நரகத்துல நிறைய கணக்கு. நரகத்துல அங்கதான் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பணக்காரனை கொண்டு போய் நரகத்துல போட்டு என்னாச்சுன்னா, இங்க இருந்து பார்த்தா அங்க வானத்துல பார்த்தா லாசர் ஜாலியா உட்காந்து பாட்டு பாட்டுக்கிறாரு. ஒரே சந்தோஷம் இருக்கு. இந்த பணக்காரன் இங்க பெரிய பெரிய கார்ல போய் அப்படியே பட்டாட அப்படியே சென்ட் வாசனை கம கமன்னு நரகத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் என்ன செய்யறாரு? புழுல வேகுறாரு. அப்ப பாக்குறாரு, ஒரு தாகமே இல்லை. தண்ணி தாகணும், பயங்கர தாகம். ஒரு சில தண்ணி இல்லை. நானாச்சும் உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்தேன். இதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? ஆனா அது மாதிரி பாருங்க, அந்த ஆளு தண்ணி கொடுக்க யாருமே இல்லை. அப்ப என்னாச்சுன்னா கேட்கிற ஆண்டவரை ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுங்க ஆண்டவரை. அந்த லாசருக்கு மடியில ஓட்டு காணாமே, அவங்க வீட்டு வாசல்ல பிச்சைத்து கிடந்தவன், அவனுக்கு நான் சாப்பாடு பணம் ஒன்றும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான் பரலோகத்துல. ஆனா அவன் விரல்ல ஒரு சொட்டு தண்ணி எடுத்து சொல்லி விடுச்சு. நாலு வேகுது. அப்படி கீழே நடந்து கத்திட்டு இருக்கான் பணக்காரன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ பூமியில இருக்கும்போது நல்லா இருந்தீங்க சுகமா, இப்படி வேதனை பண்ணு. இங்க பூமியில அவன் கஷ்டப்பட்டு இருந்தானே, இப்ப சந்தோஷமா இருக்கட்டும். கைகளுக்கு வச்சவங்க எல்லாரும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். அந்த லாசருவை காப்பாற்றி அவன் பரலோகத்தை கொண்டு போனவர். உங்களையும் பரலோகத்தை வச்சிருப்பாரு கண்டிப்பா. பரலோகத்துக்கு போக விரும்புறீங்க? ஆண்டவருக்கு போவதற்கு தேவனுக்கு நிச்சயமா ஆசிரிச்சு ஏற்றுக்கொள்வார். இந்த பூமி உங்களை குடும்பத்தை கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வேணும். நீங்க உள்ளத்தை உணர்த்தாரு. ஆமா நான் கவனிங்க, ஏசப்பா எனக்கு வேணும். நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீங்க யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அங்க பிசாசு குடியிருக்கணும். அப்படியே பிச்சு பிடுங்கி அப்படியே உங்களுக்கு சித்திரப்படுறதுன்னா பிசாசு நரகம். அங்க யாரும் போயிடக்கூடாது. சரியா? அப்ப இன்னைக்கு இயேசுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன நேசிக்கிறீங்கப்பா, எனக்காக நீ ஆசையா கந்த துணியில மாட்டு தொழுத்துல நீங்க பிறந்தவர். சில கந்த துணியில மாட்டு தொழுத்துல இயேசு பிறந்தார். இந்த உலகத்துல எந்த தெய்வம் அப்படி பிறக்கல. அதான் உங்களுக்கு அந்த அன்பு தெய்வம் தான் அடைக்கலாம். எனக்கு அந்த அன்பு தெய்வம் அடைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அடைக்கலமானவர் இயேசு மட்டும்தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரியா? நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. அது பிறந்த வகைக்கு கொடுங்க. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அவங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம ஆலயம் பெருசாகிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பாக நாங்கள் செய்ய போறோம். இப்ப நமக்கு நிறைய செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆலயம் வேலை நடக்கிறதுனால நிறைய செலவாயிட்டதுனால நம்ம எதுவும் செய்ய முடியல. ஆனா கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி, நம்ம அடுத்த வருஷம் உங்களுக்கு கஷ்டமா அதுக்கும் நல்லா இருக்கு. நீங்க அப்படி ஒரு வேலை ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூட அடுத்த கிறிஸ்துக்கெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரணும். டோக்கன் கொடுத்தாலும் கொடுக்காட்டி இங்க வந்துடணும். யாரு கோயில்? எங்க கோயில் சொல்லுங்க. யாரு கோயில்? வெரி குட். எங்க கோயில். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் கார்மேகம் போன்று
கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இல்லை பாருங்க, ஆண்டவரே நீரே அழைக்கிறீர்கள். என் பாஸ்டர் இல்லை ஆண்டவரே, எங்க போதகரை அழைக்கல, நீங்க தான் அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க என்னுடைய தகப்பனா இருங்க, என்னுடைய ஆண்டவரா இருங்க, என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்க, எனக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு துணையா இருக்க ஆண்டவரே. எனக்கு யாருமே துணை இல்லை ஆண்டவரே, நீங்களே எனக்கு துணையா இருக்க வேண்டும். உண்மை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் குல தெய்வமாக உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் உங்களுடைய பிள்ளையா இருப்பேன் என்று ஆண்டவராக இருக்கணும். நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நீர் என்னுடைய தெய்வம் ஆண்டவரே, நான் உமக்கே சொந்தம், நான் உமக்கே சொந்தம். எந்த பிசாசுக்கும் சொந்தம் இல்லை, எந்த வியாதிக்கு சொந்தம் இல்லை, எந்த சாராயத்துக்கு சொந்தம் இல்லை, எந்த விதமான போத பீடி சிகரெட் கஞ்சா இதுக்கு சொந்தம் இல்லை. நான் இயேசுவுக்கே சொந்தம். இயேசுவுக்கே சொந்தம், நான் இயேசுவுக்கே சொந்தம். உங்களுக்கு நான் வேலையில பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா, இனி அவங்க உமக்கே சொந்தமா இருக்கு பிள்ளைகள். இனி என் கண் கலங்க கூடாது, கவலைப்படக்கூடாது ஆண்டவரே, சுற்றி எடுக்கிற தொழிலே செய்யக்கூடாது ஆண்டவரே. இனிமே பிள்ளைங்க வாட்ச்மேனா வேலை செய்யணும் ஆண்டவரே, கடை வச்சு குறைக்கணும் ஆண்டவரே, இல்லாட்டா குடும்பத்தோட போய் சேரணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல உட்கார்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பையூரம் தாய் வயிற்றில் கருவாயுருவாகும் முன்னே பேர் சொல்லி என அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைந்து. பையூரம் தாய் வயிற்றில் கருவாயுருவாகும் முன்னே பேர் சொல்லி என அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைந்து. அலைந்து அலைந்து உலகில் திரிந்த என்னை தெரிந்து கொண்டதை நினைந்து. அலைந்து அலைந்து உலகில் திரிந்த என்னை தெரிந்து கொண்டதை நினைந்து. பாடிட நாவு போதா தேவா, உம் பாசத்துக்கு இணை ஏது நாதா. பாடிட நாவு போதா தேவா, உம் பாசத்துக்கு இணை ஏது நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா.
விழுந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக நிறுத்தியவும் அன்பை நினைந்து பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உமை நினைந்து பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உமை நினைந்து நன்றிகள் கோடி சொல்வேன் தேவா உம் பாதம் என்றும் சரணம் அன்பு நாதா. நன்றிகள் கோடி சொல்வேன் தேவா உம் பாதம் என்றும் சரணம் அன்பு நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. எத்தனையோ நன்மைகளை உம்மால் நான் பெற்றிருந்தும் அத்தனையும் மறந்து நான் மெத்தனமாய் வாழ்ந்ததேனோ. எத்தனையோ நன்மைகளை உம்மால் நான் பெற்றிருந்தும் அத்தனையும் மறந்து நான் மெத்தனமாய் வாழ்ந்ததேனோ. அற்பனும் சொற்பனும் குப்பையும் என்னை தற்பரன் தெரிந்து கொண்டதை நினைந்து அற்பனும் சொற்பனும் குப்பையும் என்னை தற்பரன் தெரிந்து கொண்டதை நினைந்து துதித்திட நாவு போதா தேவா உம் மகிமைக்கு அளவு இல்லை நாதா. துதித்திட நாவு போதா தேவா உம் மகிமைக்கு அளவு இல்லை நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா.